ஆட்சிகளில் அவர் செய்து முடித்த காரியங்களிலே இருந்து பாடங்களை படித்துக் கொண்டே இருக்கிற அளவிற்கு உலகமே வியந்து பார்க்கிற ஆட்சியாளர்களை, அறிஞர்களை உருவாக்கிய பள்ளிதான் மஸ்ஜிது நபவி என்று சொல்லப்படுகிற பள்ளி என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு பள்ளிவாசல்கள் சமூகத்திலே ஏற்படுத்தப்படுகிறது என்கிற செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பள்ளியிலே இருந்துதான் உலகம் இன்று வரை வியந்து பார்க்கிற, உலகம் அதுவரை சந்தித்திராத, செய்து முடிக்க முடியாத சகோதரத்துவத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த பள்ளியில தான் நடந்துச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. பிரிஞ்சிராதீங்க, ஒன்றாக சேர்ந்து நில்லுங்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு ஒரு நியமத்தை நான் செய்திருந்தேனே. என்ன நியமத் அல்லாஹ் சொல்றான்? யாருனே தெரியாத ரெண்டு இனக்கூட்டம் தங்களுக்கு மத்தியிலே பகைமையை ஏற்படுத்தி சண்டையிட்டுக் கொண்டிருந்த கூட்டத்திற்கு மத்தியிலே ஒரு இணக்கத்தை, ஒரு பாசத்தை, ஒரு நெருக்கத்தை, ஒரு சகோதர உணர்வை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினானே. அது எங்கு வைத்து நடந்தது? மஸ்ஜிது நபவி என்று சொல்லப்படுகிற அந்த சாதாரண கூரை கட்டிடத்திலே தான் நடந்தது. அன்புக்குரியவர்களே, இப்படி சமுதாயத்தை ஒண்ணு சேர்த்துறாங்க பாருங்க. இதற்கு பின்னால் இருக்கிற ஆழமான, நாம் ஏன் கூட்டாக ஒரு இடத்தில், ஒரு பள்ளியில், ஒரு அணியிலே ஒரு இமாமை பின்பற்றி தொழ வேண்டும் என்கிற கருத்தியலை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ்வின் தூதர் இவ்வளவு சிறப்பு சொன்னாங்க? அதற்கு பின்னால் என்ன இருக்கு? ஏன் ஒன்றாக நீங்கள் தோளோடு தோள் சேர்த்து, காலோடு காலை இணைத்து ஒரு வரிசையில் ஒன்று கூட வேண்டும் தெரியுமா? உங்களுக்கு மிக பெரும் பணி இருக்கிறது. உங்களை வலிமைப்படுத்தியதற்கு பின்னால், உங்களை உறுதிப்படுத்தியதற்கு பின்னால், உங்களுடைய ஈமானிய வேர்களுக்கு உரம் பாய்ச்சியதற்கு பின்னால் சமூகத்தில் நீங்கள் கணம் காண வேண்டிய பெண்ணம்பெரும் பணி இருக்கிறது. அதற்கு இந்த ஒற்றுமையும் ஒன்று கூடுதலும் ஈமானிய தெளிவும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்படித்தான் அந்த பள்ளி ஆக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு சமுதாயத்தில் அதுவரை அறிமுகம் இல்லாத சில வார்த்தைகளை கொண்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறார்கள், சமுதாய மக்கள் அழைக்கிறார். பள்ளிவாசல் கட்டியாச்சு, மஸ்ஜிது நபவி ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அந்த இடத்தில் அனைவரையும் ஒரு சப்தத்தில், ஒரு நேரத்தில், ஒரே இடத்தில் எல்லோரையும்